ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகி ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கன்சீவ் ஆனதுலேருந்து நான் பெருசாக வண்டியில் போகவே இல்லை, அதுவுமே தனியாக போகவே இல்லை. ஸோ இப்போ நானும் அக்காவும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அவங்க ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ண அவளும், எங்கள் ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ண நானுங்கிற மாதிரி கிளம்பி போயிருந்தோம். அது இந்த கூலிங் கிளாஸ் வேறு போயிருந்தோமா, ரோட்டில் போகிறவங்களாம் ஏதோ பார்க்காத ஒன்றை பார்த்த மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் யோசிச்சோம், மற்றவங்க முக்கியமாக நம்ம கண்ணு முக்கியமானு. ஏன்னா கண் எரிச்சல் தாங்க முடியல. ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு கூலிங் கிளாஸை மாட்டிட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் ஸ்நாக்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் ஏன்னா வாங்கினது எல்லாமே ஐஸ்கிரீமுங்கிறதுனால ஒரு 5 மணிக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் சரி மேகி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 2 பேக்கெட் மேகி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 70% மேகி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி அதில் 2 மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதையும் இதோட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூப்பி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை சூப்பியாக வேண்டாம், எனக்கு ட்ரையாக தான் வேணாம், இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், சூப்பியாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கு. ஸ்பூன்லேயும் சாப்பிட்லாம், ஃபோக்லேயும் சாப்பிட்லாம். நல்லா உருப்புன்னு உறிஞ்சு குடிக்கலாம். ஏன்னா ஆட்டில் காட்டுற மாதிரி நம்ம என்றைக்குமே சாப்பிட்டதில்லை இல்லையா? இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சாப்பிட்லாம்.